சிலருக்குலாம் நம்மளுக்கு அது ஒரு பிடிக்காத விஷயம். என்ன ஆண்டவரே நல்லா இருந்தது பிரிச்சுட்டீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? காதலில் பிரிக்கப்பட்டிருக்கலாம், பிரிக்கப்பட்ட காதலர்களாக இருக்கலாம், சரியா? ரைட்? இல்ல வேலை ஸ்தலத்தில் பிரிக்கப்பட்ட கொலீக்ஸாக இருக்கலாம், பிரிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கலாம். God actually sets us apart. நீங்க இந்த டைமண்ட்ஸ்லாம் எடுக்கிற ப்ராசஸ் நீங்க பார்த்துக்கிறீங்களா தெரியல. இங்க டைமண்ட்ஸ்க்கு செப்பரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இந்த வைரக்கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலா பல கல்லுகளோட இந்த வைரக்கல்லும் மிக்ஸ் ஆயிருக்குமா. அப்போ இந்த கல்லுல இருந்து பார்த்தீங்கன்னா அதை செப்பரேட் பண்ணும்போது இந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பல கல்லுகள் இருந்தாலும் அந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வைரத்தை தனியாக எடுப்பாங்களா. அப்போ அந்த வைரம் யோசிக்கும், என்னடா ஒருவேளை நம்ம சின்ன கல்லா இருக்கிறோம்னு நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்களா, இல்ல இந்த கல்லெல்லாம் கலர் கலராகுது, நம்ம ஒன்றும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறோம் நம்மளை ஒதுக்கிட்டாங்களா, நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லையா, இந்த கூட்டமா இருந்த கல்லுல இருந்து நம்மளை தனியா ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த வைர வியாபாரிக்கும் அந்த டைமண்ட் மர்ச்சன்ட்டுக்கு தான் தெரியும், எப்பா உனக்கு அவங்க கூட இருந்தா அதுவும் கூட சேர்ந்து உன் வேல்யூ போயிடும், உன் வேல்யூ ஜாஸ்தி, அதனால தான் உன்னை தனியா எடுத்துருக்கிறேன். உன்னை தனியா எடுத்ததுக்கான காரணம் உன்னை பாலிஷ் போற, நீ ஷைனாவ போற, உனக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்க போது நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ இங்கேயும் இருக்க வேண்டிய ஆள், அதனால தான் உன்னை இந்த கல்லுங்கள இருந்து உன்னை செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு I want to tell you, if God is separating you from other people, it means you are a diamond. எத்தனை பேர் சொல்லுங்க, I am a diamond? Hallelujah.